ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/9/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி மாலை 4:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்நியஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன சந்நியஸ்த மகாலயம்னு பார்த்தோம்னா இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய 12வது நாள், அதாவது துவாதசி திதி வருகின்ற நாளினைத்தான் இப்படி சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்லி இருப்பார்கள். இதற்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பரம்பரையிலே யாரோ ஒருவர் சாமியாரா போயிருக்கா, சந்நியாசம் வாங்கிட்டா, அல்லது திருமணம் ஆகாமலேயே வாழ்க்கையினை கழித்திருப்பார்கள் அப்படின்னு இருக்கிறவா இருக்கா இல்லையா, அதாவது அவர்களுக்கு குடும்பம் குட்டின்னு யாருமே இல்லை அப்படின்னு இருந்தவாலும் சரி, அல்லது திடீர்னு காணாம போயிட்டா, என்ன ஆனான்னே தெரியல, அவ காணாம போய் 20 வருஷத்துக்கு மேல ஆறுது, அவ போகும்போதே 70 வயசுக்கு மேல இருக்கும், இப்போ உயிரோட இருக்காளா இல்லையான்னே தெரியலங்கிற மாதிரிலாம் இருப்பா தெரியுமா. 12 ஆண்டுகள் முகம் பார்க்காமல் இருந்தாலே, அதாவது எங்க போனான்னே தெரியலன்னு இருந்தாலே அவர்கள் இறந்ததற்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்குரிய சாப்தாதிகளை செய்யலாம்ங்கிற மாதிரிலாம் விதிங்கிறது இருக்கு. இப்படி இருப்பவர்களுக்கும் இந்த சந்நியஸ்த மகாலய நாளிலே அவர்களுக்கான அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:56 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 3:54 சந்திர உதயம் என்பது அதிகாலை 3:56 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:27 முதல் 5:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:59 முதல் 1:28 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:57 முதல் மாலை 4:27 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம், பகல் 10:47 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பயம் போனால் ஜெயம் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தானாம். அவன் ஒரு நாள் அப்படி காட்டு வழியே பயணித்து கொண்டிருந்தானாம். அப்படி காட்டு வழியில போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு பசிக்கிறது. அப்படி கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணும்போது ஒரு விதமான வாசனைங்கிறது வர்றது. நிமிந்து பார்க்குறான், அந்த மரத்திலே நிறைய பழங்கள் அப்படிங்கிறது தொங்கின்னு இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு பசி வேற ஆசை வேற வந்துருச்சு. இந்த பழத்திலிருந்து தான் வாசனை வர்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டான். உடனே மரத்து மேல கிடுகிடுன்னு ஏறிப்போ என்ன பண்ணா, அந்த கிளையிலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டு பார்த்தான். ரொம்ப இனிப்பா இருந்துதாம். இது போக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, அதாவது இந்த கிளையினுடைய நுனியிலே இன்னமும் நன்றாக பழுத்த பழங்களை பார்த்த உடனே இவனுக்கு ஆவல் தாங்க முடியல. கொஞ்சம் அந்த கிளையினுடைய நுனிக்கும் போயிட்டா அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் பொழுது ஒரு எனர்ஜிங்கிறது வருது. ஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட குதிச்சு திரும்பி இன்னொரு பழத்தை பறிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இவன் உச்சி கிளைக்கு சென்று விட்டதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த கிளையானது முறிந்து விடுகிறது. அதாவது ஒரு கிளையிலேருந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டா அது முறிஞ்சு போய் டக்குன்னு கீழே உழ போறான். அந்த கீழே உழற நேரத்தில் இன்னொரு கிளையை பிடிச்சுட்டான். கீழே பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான். தொங்கும்போது கீழே பார்க்குறான், ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள வந்துடுறது.
என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப உயரத்துல வேற இருந்துட்டு இருக்கோம். புடிச்சுண்டு தொங்கிட்டு இருக்கோம் ஒரு கிளைய புடிச்சுண்டு. இப்போ கீழ பார்த்து இறைய பார்த்து யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், ஹெல்ப் ஹெல்ப்ன்னு சொல்லி கத்தின்னு இருக்கான். அப்படி காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்ன்னு கத்தும்போது அது காட்டுப்பகுதி வேற இல்லையா? யாரையுமே காணோம். அந்த நேரத்திலே ஒரு துறவியானவர் நடந்து வந்து கொண்டிருந்தாராம். அவர பார்த்தோனே இவனுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு. அவர பார்த்தோனே, "ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். நான் இந்த மரத்திலிருந்து தொங்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொன்னோனே அவர் என்ன பண்ணாராம், கீழ இருந்து ஒரு கல்ல விட்டு எடுத்து எறிஞ்சாராம் அவன் மேல. அவனுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. "நான் உங்கள ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உதவி பண்ணுங்கன்னு சொன்னா, நீங்க கல்ல எடுத்து என் மேல எறியறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு" சொல்லும் பொழுது, மீண்டும் ஒரு மிகப்பெரிய கல்லாக பார்த்து அவன் மேல எறிஞ்சாராம். இப்ப என்ன பண்ணாம அவர்ட்ட தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு அப்படியே கையை தூக்கி மேல ஒரு கல்ல இருந்தது அதை புடிச்சுக்கிட்டானா. அடுத்தது மறுபடியும் 3வதாக ஒரு கல்ல எறியும் பொழுது கோவம் வந்துட்டு, "இப்ப என்ன பண்றேன் பாருங்க உங்கள. கீழ இறங்கி வந்து நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிளைய புடிச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு கீழ இறங்கி வந்துட்டான். கீழ இறங்கி வந்து அவர்ட்ட போய் கோவம் போய் சண்டைக்கு போறான். "ஏய்யோ நான் உன்னை காப்பாத்த சொன்னா, நீ பெரிய மனுஷன் மாரி இருக்க, ஒரு துறவி மாரி, ஒரு சாமியார் மாரி இருக்க. நீ அத விட்டுட்டு என் மேல கல் எடுத்து எறியறியே" அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், "தம்பி நான் உனக்கு உதவிதானே செய்தேன்" அப்படின்னாராம். "எங்க உதவி செஞ்ச? என் மேல நீ கல்ல தானே விட்டு எறிஞ்ச" அப்படின்னு சொல்லும் பொழுது, "நீ உதவி செய்ய சொல்லி கேட்கிறாய். நானோ துறவி. இங்கிருந்து கீழிருந்து கொண்டு நான் உனக்கு எவ்வாறு உதவ முடியும்? இதுவோ கானகம். அதே நேரத்துல நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஒரு கல்ல விட்டு எறிஞ்ச உடனேயே நீ அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீ என்ன பண்ண? கைய தூக்கி மேல வச்ச இல்லையா? அது வரைக்கும் ஏன் நீ கைய தூக்கல? உன்னுடைய மனதிலே பயம் என்பது இருந்திருக்கிறது. இந்த கிளைய புடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கோம். கையை எடுத்தோம்னா எங்க கீழே விழுந்துருவோங்கிற அந்த பயம்தான் உன்னுடைய மனதினை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல என்ன பண்ணேன்? நான் கல்ல விட்டு எறிஞ்ச உடனே உன்னுடைய மனதிலிருந்து பயம் போய் பயமானது விலகி என் மீது ஒரு கோபம் என்பது வந்தது, ஒரு வீரம் என்பது உனக்கு வந்தது. அந்த பயம் நகர்ந்த உடனே நீ என்ன பண்ண? டக்குன்னு உன்னுடைய ஒரு கையை எடுத்து மேல புடிச்சுண்ட. 2வது கல்ல விட்டு எறிஞ்ச உடனே சுத்தமா பயம் போய் 2வது கையையும் எடுத்து மேல புடிச்சுண்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டதானே. ஆக இந்த பயம் என்பது விலகுவதற்காகத்தான் நான் இப்படி உன் மீது கல்விட்டு எறிந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆக நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பயம் போனால் ஜெயம் என்பது கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஏதோ ஒரு இக்கட்டான சூழலிலே தவித்து கொண்டிருப்போம். அந்த மனிதன் எப்படி களைய பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானோ அதே போல நாமும் ஏதோ ஒரு ஆபத்தினை சந்தித்து கொண்டிருப்போம். நாளை தினம் விடிஞ்சா இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துருங்கிற மாதிரி அதிலேயே நம்முடைய சிந்தனை இருக்கும் பொழுது, மனதிற்குள்ளாக பயம் என்பது இருக்கும் பொழுது, அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்கின்ற அந்த ஐடியா வந்து நம்முடைய மூளைக்கே தோணாது. நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, அந்த பயத்தினை போக்க வேண்டும். பயம் போக என்ன செய்யணும்? நம்ம இறைவனினுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டியது. காக்க காக்க கனகவேல் காக்கன்லாம் சொல்றா இல்லையா? இது போல அந்த கந்தசஷ்டி கவசங்களை தினமும் சும்மா இருக்கிற நேரத்துல கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணணும்? இது போன்ற இக்கட்டான சூழலிலே இறைவனினுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த பயமானது விலகி நம்முடைய மூளையானது வேலை பார்க்கும். இந்த பயம் விலகுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் என்பது உண்டாகும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.